கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். அம்பாறை காவன்திச வித்தியாலயத்துக்கு அருகில் மதுபோதையில் காரொன்றை செலுத்திய போலீஸ் அதிகாரியை போலீசார் கைது செய்தனர். மட்டக்களப்பு ஆயித்தியமலை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் அதிகாரியை இவ்வாறு கைதாகியுள்ளார். சம்பந்தப்பட்ட காரை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து செல்லும் போது பிரதேச போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரியின் தொலைபேசியில் பதிவான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. சந்தேக நபரான போலீஸ் அதிகாரியின் சேவையை மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நேற்று முதல் இடைநிறுத்தியுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 23ஆம் தேதி அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். திடீரென பெய்த கடுமழை காரணமாக சுமார் 15,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு அறுவடை அடித்து செல்லப்பட்டதாக புத்தளம் உப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான உப்பு பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் உப்பு உற்பத்திக்கு போதுமான சூரிய ஒளி இல்லாததும் தொடர்ந்து மழை பெய்வதும் தான் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் புத்தளம் கிட்டத்தட்ட 60% பங்களிக்கின்றது. மேலும் நல்ல சூரிய ஒளி உள்ள காலங்களில் 1,00,000 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான அறுவடை செய்துள்ளது என்று தனியார் மற்றும் அரச உப்பு உற்பத்தியாளர்களின் தொடர்புடைய துறைகள் தெரிவிக்கின்றன. உப்பு உற்பத்தியை தடுத்து வந்த மழைக்கால நிலைமைகள் உப்பு விவசாயிகளுக்கு கடுமையான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் புத்தளத்தில் சிறுபோக பருவத்தில் அதிக அறுவடைக்கு வழிவகுத்த நிலையில் சனிக்கிழமை அன்று தொடங்கிய எதிர்பாராத மழையினால் புத்தளத்தில் உப்பு அறுவடை மீண்டும் தோல்வியடைந்துள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேசத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்துள்ளன. போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட விளாந்தோட்டம் பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஒரு வீட்டின் மீது தென்னை மரம் முறிந்து வீழ்ந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். இதன்போது வீடு பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளதுடன் வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன. இதேபோன்று அப்பகுதியில் மேலும் 2 வீடுகள் மீதும் மரம் முறிந்து வீழ்ந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதனூடாக பிரதேச செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கப்புத்தளை பிடரத் மலே தோட்ட பகுதியில் உள்ள கசிப்பு தயாரிப்பு நிலையத்தை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் குளவி தாக்குதலுக்கு உள்ளாகி சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த தேயிலை தோட்ட மேல் பகுதியில் உள்ள நீர்நிலைக்கு அருகில் 2 நபர்களால் கசிப்பு வியாபாரம் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர்கள் அங்கு சென்ற போதே திடீரென குளவி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்கப்பட்ட அதிகாரிகள் கப்புத்தளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கசிப்பு தயாரித்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பத்திரமுள்ள நாடாளுமன்ற வளாகத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று முதல் மாலை விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 16வது ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. குறித்த பகுதியில் வாகனம் செலுத்துவோரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்தியாளர்களையும் ஹோட்டல் துறையையும் கடுமையாக பாதித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து உப்பு சேகரிக்க பேக்கரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரும் முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு நேரம் தேவைப்படுகிறது. அதேபோல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு உப்பு சேகரிக்க தொழிலாளர்கள் மற்றும் வாகனங்களை நிறுத்த வேண்டியுள்ளது. ஒரு பெரிய அளவிலான பேக்கரி உரிமையாளரின் தினசரி உப்பு தேவை 200 கிலோகிராமை தாண்டியுள்ளதாகவும் இந்த உப்பு சேர்ப்பதனால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் பரவலான உப்பு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். படலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக 4 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
குறித்த நியமனமானது சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் நியமிக்கப்பட்ட தொடர்புடைய குழுவிற்கும் சிரேஷ்ட மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் ரோஹந்த அபேசூரிய தலைமை தாங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குழுவின் மற்ற உறுப்பினர்கள் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திலேப் பேரேஸ், சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஜெனி வேகடபொல மற்றும் அரச சட்டத்தரணி சக்தி ஐகொட ஆராய்ச்சி ஆகியோர் ஆவார். இதன்படி படலந்த ஆணைக்குழு அறிக்கையில் கிடைக்கும் ஆதாரங்களிலிருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்தும் இந்த குழு ஆராய உள்ளது. அத்துடன் ஏதேனும் காலக்கெடுவுக்கு உட்பட்ட பிழைகளை அடையாளம் காண்பதும் குழுவின் பொறுப்பாக கருதப்படுகிறது. மேலும் விசாரணை தேவைப்படும் எந்தவொரு விஷயங்களையும் அடையாளம் காணவும் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. படலந்த ஆணைக்குழு அறிக்கை சமீபத்தில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தினால் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் படலந்த அறிக்கை குறித்து மேலும் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 13 புளோமெண்டலில் உள்ள தொடருந்து பாதைக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நேற்று மதியம் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 38 வயதுடைய ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்படும் மின்கட்டணம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் ஜூன் 1வது அல்லது 2வது வாரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த பரிந்துரையை பரிசீலனை செய்து வருவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதற்கு அமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்படும் மாற்று பரிந்துரை தொடர்பான பொதுமக்களின் கருத்து கோரும் நடவடிக்கை எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 9 மாகாணங்களையும் உள்ளடக்கி 23ஆம் தேதி முதல் வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களையும் பரிசீலித்த பின்னர் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக மழையினால் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையிலும் உள்ளதாக 20க்கும் அதிகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆமர் வீதி மற்றும் மருதானை டேன்ஸ் மாவத்தையை அண்மித்த பகுதிகளில் அதிக அளவில் நீரில் மூழ்குவதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலைமைக்கான காரணம் நீரை அகற்றுவதற்கான வடிகால் கட்டமைப்பு அண்மித்த நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே என அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள நீரில் மூழ்கும் இடங்களை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் எட்டவீர கொள்ளேவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வீடொன்றில் குளியல் அறையில் சட்ட விரோதமாக மதுபான உற்பத்தி நிலையத்தை நடத்தி வந்த பெண்ணொருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோடா, கசிப்பு மற்றும் சில பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்ய சென்றபோது அவர் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எட்டவீர கொள்ளேவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.